ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பிள் மரத்தில் அவ்வளோ ஆப்பிள் எண்ணவே முடியலை. எண்ணி பார்த்தேன், எண்ண முடியல. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒன்று கொஞ்சம் சொத்தையாக இருக்குது, அது வேண்டாம். நல்ல பழமாக பறித்து சாப்பிட்டு பார்க்கலாம். ஆ சாப்பிடவே முடியலங்க, அவ்வளோ புளிப்பு. இவ்வளோ பழத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? இவ்வளோ பழத்துலேருந்து ஜெல்லி எடுக்கிறாங்க. ஆப்பிள் பை பண்ணலாம், ஆப்பிள் ஜூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த ஆப்பிள் பேர் கிராப் ஆப்பிள், நண்டு ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கொத்து கொத்தாக காய்க்கும், நிறைய காய்க்கும். இது அவ்வளவா பறித்து யாரும் சாப்பிட முடியாது. ஏன்னா அது கொஞ்சம் புளிப்பு தன்மையாக இருக்கிறதுனால யாரும் அவ்வளவா பறித்து சாப்பிட மாட்டாங்க. வீட்டில் வந்து ஆப்பிள் பை, ஆப்பிள் ஜூஸ், ஆப்பிள் ஜெல்லி இந்த மாதிரி வெரைட்டிஸாக பண்ணுறதுக்காக இந்த ஆப்பிள் ட்ரீ வந்து வீட்டு முன்னாடி வச்சு வளர்த்தா அழகாக இருக்கும். ஆனால் ஃப்ரூட்ஸுமே பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக நிறைய காய்க்கும். நம்ம இதை எண்ணவே முடியாது, எண்ணி பார்த்தாலும் எண்ண முடியாது, அவ்வளோ அளவுக்கு இந்த ஆப்பிள் காய்க்குங்க.